திரு காமேஷ், தாவேகா எதிர்பார்க்கிற மாதிரி இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்க போறது இல்லையோ? அதிர்ச்சிகரமாக தான் இருக்குமா தாவேகாவுக்கு? திரு ஹரிமாதவன் அப்படிதான் கோடிட்டு அவங்களோட ஒப்பீனியன். இப்போ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா திமுக என்ன சொல்லும்? நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும். நாம் தமிழர் எடுத்தீங்கன்னா நாங்க தான் இடைத்தேர்தல் 6 தொகுதியும் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. நீங்களாம் கட்சிக்காரங்களை பத்தி சொல்றீங்க. இல்ல நான் ஜென்ரலாவே சொல்றேன். ஸோ யாருக்கு கட்சி நிலைப்பாடு ஒன்றும் கிடையாதுல்ல சார். கட்சி நிலைப்பாடு இல்லைனாலும் நான் சொல்ல வரேன் இல்லையா? ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 2 திராவிட அரசியலை தாண்டி அவங்களோட கூட்டணியில இல்லாம ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை பெருசா. என்ன அதாவது ஒரு அங்க வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு சீட்டு ஜெயிச்சார் தனிச்சு நின்று. அந்த மாதிரி கையை விட்டு எண்ணக்கூடிய ஏதோ ஒன்று வரலாற்றில் ஒரு 2-3 தான் நடந்திருக்கும் வச்சுக்கலாம். தாமரக்கணி ஒரு தடவை ஜெயிச்சாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேர் தான் எல்லாமே. இவங்களை தாண்டி இல்லடா தமிழ்நாடு அரசியல் அப்படின்றத ஒரு பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு வரலாற்று மாபெரும் சாதனையை ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காரு. அப்போ இதுவே மக்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க இன்னொன்று எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 2 கட்சிகள் வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தமிழக மக்கள் விஜய்நாக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 108 தொகுதிகளில் தான் அவர் வெற்றி பெற்றார் சார். அதுதான் சார் சொல்ல வரேன். மற்ற தொகுதிகள் அதிமுக தானே. கரெக்ட் சார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பினாமினால வெற்றி பிடிச்சி ஆட்சியை பிடிக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டார்ல. நீங்க ஜெனரலா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இவர்கள் கூட்டணி இல்லாமல். ஒன்னு திமுக கூட்டணியில் இருக்கணும், அதிமுக கூட்டணியில் இருக்கணும். இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் தேர்தல் முடிவு தொடர்பா நீங்க பேசுற இடைத்தேர்தல் என்ன நேரா நீங்க இடைத்தேர்தலுக்கே வந்துருங்க. அதுதான் சார். இடைத்தேர்தலையும் தாவேகா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்கணும்? அங்கே தான் வரேன். அப்போ இவ்வளவு நாள் இந்த 2 கட்சிகளை தாண்டி வெற்றியே இல்லைன்ற போது எப்படி இவங்க 2 பேர் தான் ஜெயிப்பானுங்க, இவங்க 2 பேர் ஒரு ஓட்டு போட்டு போடா அப்படின்ற மனநிலை இருக்கிறத இன்று 3வது அணியாக ஆரம்பித்து வந்து இன்று முதல் அணியாக ஆட்சியை பிடித்து உட்கார அளவுக்கு முதல் அணியா வந்தாச்சு அப்படின்ற பட்சத்துல மக்கள் இனிமே எப்படி யோசிப்பான்? எப்படி தாவேகா தான் ஜெயிக்க போகுது, தாவேகாக்கே வாக்களிக்கலாம். இந்த மனநிலை மக்கள்கிட்ட உண்டு. வெற்றி பெறுவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு மனநிலை உள்ள ஆட்கள் இருக்காங்க. வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இடைத்தேர்தல் நடக்குது, அப்போ ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வரலாம், இல்ல தாவேகா ஆட்சி தொடரணும்ன்ற நிலைப்பாட்டுல மக்கள் வாக்களிக்கலாம். இங்க அதிமுகங்கிற கட்சியில நின்று ஜெயித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத காலத்திற்குள்ளாக அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா சின்னத்துல நின்று போட்டி போடுறதையும் மக்கள் அதே மாதிரி எந்த விதமான அதிருப்தியும் அடையாம வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாக்களிப்பாங்க. தாவேகாக்கு வாக்களிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரீசன். நான் முதல்ல ஒரு சொன்ன ரீசனை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம மேலும் இன்னும் சப்போர்ட் பண்ணோம். ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இன்னைக்கு இருக்கிறது ஒரு 3 கட்சிகளை சேர்ந்து, ஒரு 4 கட்சிகளை சேர்ந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கு. இதுக்கு வந்து கூட்டணியாக போயிட்டு இருக்குது. அதை தாண்டி நம்ம ஃபுல் சப்போர்ட் இவருக்கு கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை அந்த சக்தி, அந்த வலிமை இந்த 2 கட்சியை தாண்டி இவர் ப்ரூவ் பண்ணிட்டார் விஜயண்ணா அப்படின்ற போது அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஏற்றி கொடுக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க இன்னொன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப வரப்போற எல்லா தேர்தலுமே அதிமுக இருந்த கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அதிமுக கட்சியிலேயே அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுனால தான் இவங்க இதுக்கப்புறமும் நான் சும்மா ஒரு 5 வருஷம் பேருக்கு டம்மியா ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு, இவங்களோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப சார் ஒருத்தர் ஜெயிச்சு உட்கார்ந்துருக்காரு சார், அது ஏன் சார் தூக்கி போட்டு வராங்க அப்படின்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்போ ஏன் செய்ய முடியாது? ஜெனரலைஸ்டா ஒரு ஆளுங்கட்சி யாரோ அவங்க கிட்ட தானே ஒரு பவர் இருக்கும். இவங்க வந்து எதிர்கட்சியா கூட இல்ல, மூணாவது இடத்துல இருக்கும்போது அந்த தொகுதிக்கான வேலைகள் மத்த விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லன்னு சொல்லவே இல்லையே. தொகுதி மேம்பாட்டு நிதி தர அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே இல்லையே சார். அரசியல் ஏன் அவங்களால சேவை செய்ய? அரசியலுக்கு ஒரு மேல சார் ஃபியூச்சரை நோக்கி தான் சார் எல்லாரும் அரசியலை நோக்கி. யார் ஃபியூச்சர்? அது எல்லாருமே சார். எவ்ரிபடி யார் ஃபியூச்சர்? அவங்களோட ஃபியூச்சரையும் சேர்த்து பார்ப்பாங்க, மக்களோட ஃபியூச்சரையும் சேர்த்து பார்ப்பாங்க. அந்த தொகுதிக்கான வேலை சார் இல்ல கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதாவது அவங்க ஃபியூச்சருக்காக அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மக்களுக்கு புரியாதா? அப்படி கிடையாது. இது மக்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சுக்கிட்டு மக்கள் சேவையை பண்ண முடியாது? இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம், தொகுதியை மேம்பாடு அடைய முடியாதா? நான் 5 வருஷம் என்னதான் இங்க வந்து நான் தொகுதிக்காக வேலை செஞ்சு போனாலும் அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு லைஃபே இல்லாம போயிடும். ஏன்னா இங்க வந்து அதிமுக அந்த அளவுக்கு பின்ன நோக்கி 10 தோல்விகள் சந்திச்சாச்சு ஒரு தலைமையில. இது 11வது கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இனி வரும் காலங்கள் எங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற போது
இல்ல அப்படின்ற உணர்ந்ததுனால தான் அது 5 வருஷம் கழிச்சு சார் இருக்கட்டும் சார், அதுதான் சொல்ல வரேன் சார். இப்பவே அதை எடுத்துட்டு ஒருவேளை இப்பவே இந்த இடத்துக்கு போயிட்டோம், திருப்பி வந்து மக்களோட அலையில நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குல்ல சார். எல்லாமே பர்முடேஷன் காம்பினேஷன் தானே. இல்ல, எல்லாமே அவங்களுக்காகன்றது மட்டும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் சார். சார் அதாவது ஒரு பொது நலத்துல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு சார். இது பெரிய சுயநலத்துல சின்ன பொதுநலம் மாதிரி ஒரு பொது நலத்துல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. நீங்க அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ரிஸ்க் சார். ஒரு மாதத்துல தேர்தல் வர்றத மக்கள் அந்த தொகுதியில விரும்புவாங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க முழு எலெக்ஷனே வச்சீங்கன்னா கூட 108 180 மாறும். நானே விரும்புவேன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சீட்டு கிடைக்கும்னு நம்புறீங்க? எனக்காக இல்ல சார், நான் ஒரு ஜெனரலா சொல்றேன். இல்ல, நீங்க தானே சார் சொன்னீங்க கொஞ்சோண்டு பொது நலத்துல கொஞ்சமா சுயநலமும் இருக்கும். இல்ல, அடுத்தது ஏன்னா இப்ப அந்த 180 ஏன்னா மக்கள் வந்து இப்படி ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த அரசாங்கம் நடக்குமா நடக்காதா, போகுமா இது ஒரு மைண்ட் இருந்துச்சு இல்ல. இப்ப இந்த 100 பேர் 108 பேர் வந்து கான்பிடென்டா இருந்தாங்க நடக்கும்னு. பேலன்ஸ் நீங்க சொன்னீங்க வந்து எப்படி இந்த வாட்டி வருவாரான்னு தெரியல, ஆனா இவங்களே போடுவோம் அப்படின்னு சிலர் இருக்குல்ல. அப்போ அந்த பலனை பார்த்துட்டாங்க. விஜய் அண்ணான்ற ஒரு மனிதர் ஒரு முதல்வர் ஆகி 2 வருடத்துல கட்சி முதல்வர் ஆயிட்டாரா, சூப்பர்ரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயும் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து 50வது நாள் இல்ல. திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. திரு விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. 2 பேரும் தாவேகாவுக்கு வரப்போறதாக செய்திகள் இன்னும் நடக்கல. அதான் செய்திகள் தான் வருது. இவங்க 2 பேரும் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் வராங்களா, இல்ல அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தாவேகா பக்கம் வராங்க? இது எல்லாமே கலந்ததுதான் சார். எல்லாமே சார், நான் நல்லா இருந்தா மட்டும் தானே நான் அடுத்தவனுக்கு செய்ய முடியும். என் கையில ஒரு 10 ரூபா இருந்தா தானே அடுத்தவனுக்கு நான் ஒரு 2 ரூபாய் கொடுக்க முடியும். என்கிட்டயே 1 ரூபாய் கூட இல்லைன்னா அடுத்தவனுக்கு எப்படி நான் செய்ய முடியும்? இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிறீங்க வச்சீங்க, ஆளும் கட்சியாக இருக்கும்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஜென்ரலாவே பேசுறேன். இப்போ எனக்கு ஒரு சிறப்பு நிதி வேணும், ஒரு விஷயம் தேவைப்படுது, நான் பண்ணும். ஏன்னா நீங்க கடந்த முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்முறை கட்சி வந்து இவர் சொல்லியிருந்தார், எம்எல்ஏ, எனக்கு வந்து என் தொகுதி நிதியை தவிர்த்து பெரிய சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கொண்டு வர முடியல. அடுத்த முறை நான் நின்னா என் தொகுதி மக்கள் எனக்கு வந்து வேல்முருகன் என்ன சொல்லும்போது வாக்களிப்பாங்களாலே தெரியல. இது இத்தனைக்கு அவர் கூட்டணியில இருந்தார், அந்த ஆட்சியில கூட்டணியில் இருந்தார். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு சட்டசபையில பகிரங்கமா பேசினார். அப்ப எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகா அரசு ஒன்றும் செய்யாதுன்னு அப்படி கிடையாது சார். அதான் சொல்ல வரல. நீங்க எப்படி எடுத்தா அப்படின்னா அப்படி கிடையாது. இது பாயிண்ட் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அடிஷனல் வேல்யூ கிரியேட் ஆகும். எப்ப பேசினார்? கடைசியா பேசினார் கூட்டணியில இடம் இல்லைங்கும் போது பேசினார். இடையில பேசியிருக்காரு, அன்னி வரைக்கும் இடையில சுட்டி காட்டியிருந்தார். அன்னி வரைக்கும் இருந்தார்ல அவர் பேசும்போது அந்த கூட்டணியில இருந்தார். இல்ல, மக்களுக்கு நல்லதுன்னா அப்பயா பேச சட்டசபையில அன்னைக்கு பேசினார். சரி சார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியல. இந்த பாயிண்ட் அததான் சொல்ல வரேன். நீங்க கேட்டீங்களா மக்கள் நல்லா அன்னைக்கே பேசிருக்கணும்னு சொல்றீங்க, அதுதான் இப்ப கரெக்ட். பாருங்க அந்த பாயிண்ட். ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. நான் திரு வில்சன் 5 வருஷம் கழிச்சு இத பேசுறதுக்கு இப்ப 50 நாள் இது எடுக்கும்போது இந்த முடிவு இன்னும் திறம்பட மக்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் திரு வில்சன் போறேன். சுருக்கமான பதில். திரு செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்தது குறித்து மிக கடுமையான விமர்சனத்தை திரு விஜய் தாவேகா தரப்புல எல்லாம் வச்சாங்க. தேர்தலுக்கு முன்பாக தாவேகா தூய சக்தி அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறது, பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறவங்களை கட்சியில சேர்க்காமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதற்கு என்ன பதில்? சார், இப்போ அந்த பாயிண்ட் வந்து நாங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியாக எக்ஸாக்டா இதுக்கு என்ன ஸ்டாண்டுன்றது எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி புரியல. நாங்க ஒரு கூட்டணி கட்சி தான் சார். இது தாவேகா தான் எக்ஸாக்டா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு நேரம் நீங்க இல்ல சார், இல்ல ஏன்னா ஒருத்தரை கட்சிக்குள்ள சேர்க்கறது வந்து அவங்களோட நிலைப்பாடு. எனக்கு என்னதான் கொள்கை ரீதியாகவும் இதுவா பிடிச்சி அண்ணன் கூட நான் இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சின்னு வரும்போது இவர்களை நான் எடுப்பேன், இவர்களை நான் எடுக்க மாட்டேன், அவங்க டிசிஷன் மேக்கிங்ல இருக்கிற ஒரு நல்ல விரும்பியா சொல்லுங்களேன். விஜய் நல்ல விரும்பியா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த நல்ல விரும்பி அதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொரு பாயிண்ட், இப்போ இவங்க மேல இருக்கிற கேசஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஒருவேளை இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை அவர் எடுப்பார். யாரு? விஜய்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரத் சார் மேல வந்து அமைச்சர் சரத் மேல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அந்த 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 போதைப் பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதற்கான என்ன நிலைப்பாடு அது எடுக்க சொல்லி பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சு சொல்லுங்க. நீங்க சிடி நிலகுமார் சொல்லிட்டார், அதற்கான நடவடிக்கை என்னவோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து ஆதாரப்பூர்வமாகவோ இதுவாகவோ ப்ரூவ் பண்ணப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப தன் கட்சிக்குள்ளேயே இவ்வளவு நாள் இத்தனை வருஷமாக அவர் ஒரு மாவட்ட செயலராக இருந்து பயணித்த சரத் மேல இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் போது இதுவும் நிச்சயமாக எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு. விஜயபாஸ்கர் ஒருவேளை சேர்ந்தா அவர் மீதான விசாரணையை தொடங்கணும்னு ஆளுநரை சந்திப்பார் திரு விஜய் விரைவில். சார், அதுதான் சொல்ல வரேன் சார். ஆல்ரெடி கேஸ் இருந்து வந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் நான் சொல்ல வரேன்.